Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். NEET 2023க்கு அட்மிட் கார்டு NTA ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனலி மிட்நைட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா அது எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஃபில் பண்ணுறது, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன் தெளிவாக பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா neet.nta.nic.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணால் இந்த பேஜ் வரும். இந்த பேஜுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அட்மிட் கார்டு லிங்க் 1, டவுன்லோட் அட்மிட் கார்டு லிங்க் 2 இருக்கும். இதில் ரெண்டு லிங்க்குமே ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஒரு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். லிங்கை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு you are being redirected to an external website வரும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததும் அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், இந்த செக்யூரிட்டி பின் உங்களுக்கு என்ன வந்திருக்கோ அதை இங்கே என்டர் பண்ணி சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தா பாஸ்வேர்ட்லாம் இல்லை, சப்மிட் கொடுத்தா உங்களோட அட்மிட் கார்டு இப்படி ஓப்பன் ஆகும். இது ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் கார்டு. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். உங்கள் நேமு, ஜெண்டர், கேட்டகரி, பர்சன் வித் டிசபிலிட்டி எஸ்ஸா நோவா, டைப் ஆஃப் டிசபிலிட்டி எஸ்னா இங்கே வரும், இல்லைனா கோடு வந்துடும். ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, ஸ்கிரைப் ரெக்கார்டு, அது ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அவங்க வருவாங்க, அது தேவையில்லை. அப்புறம் உங்கள் ஃபோட்டோ இருக்கும், உங்கள் சிக்னேச்சர் இருக்கும், அண்ட் தென் நீங்கள் இதெல்லாம் அப்லோட் பண்ணது, தென் உங்களோட ஒரு பார்கோட் இருக்கும், அண்ட் தென் கொஷின் பேப்பர் மீடியம், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரிப்போர்ட்டிங் டைம் உங்களுக்கு என்ன, அந்த டைமுக்கு போயிடுறது சேஃப், கேட் க்ளோசிங் டைம் 1:30 எல்லாருக்குமே, டைமிங் ஆஃப் டெஸ்ட் 2 to 5:20 PM அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் பேஜ். ஃபஸ்ட் பேஜ்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு போட்டு இந்த டெஸ்ட் சென்டர் அட்ரஸ் இருக்குது, டெஸ்ட் சென்டர் நேம் இருக்குது, டெஸ்ட் சென்டர் நம்பர் இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்குங்க. உங்கள் சென்டர் அட்ரஸில் போயிட்டு இந்த நம்பரை கொடுத்து இது இந்த அட்ரஸ் தானான்னு ஒரு நாளைக்கு முன்னாடி செக் பண்ணிக்கிறது, இன்றைக்கோ நாளைக்கோ செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போது உங்கள் நேம் போட்டு, ரெசிடென்ட் ஆஃப் உங்கள் அட்ரஸ் போட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோவிட் சம்மந்தமான ஒரு 6 கேள்விகள் இருக்கும். 3 கேள்விகள் 6 பாக்ஸில் டிக் போகிற மாதிரி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது நமக்கு புதுசு. அது ஒரு சேஞ்ச். கோவிட் சம்மந்தமான கொஷின்ஸ் ஜேஇஇயில் கூட இருந்துச்சு, ஆனால் நீட்டில் இல்லை, ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு பேஜில் candidate's photo same as uploaded on the application form to be affixed before reaching the center. நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடணும். இந்த இடத்துல உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. ஓகேங்களா? சரி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்கணும்? நீங்கள் நீட் என்டிஏக்கு அப்ளை பண்ணீங்க இல்லையா, நீட் 2023 அதே ஃபோட்டோ தான் இங்கே ஒட்டணும். தெளிவாக சொல்லியிருக்காங்க. டேட்டு நேமோட ஒட்டி அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஒட்டுங்க. டேட் நேம் இல்லாமல் அப்லோட் பண்ணியிருந்தா அதையே ஒட்டுங்க. என்ன அப்லோட் பண்ணீங்களோ அதை ஒட்டுங்க. உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இப்படி வைங்க. அதாவது இப்படி உங்கள் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இப்படி வரணும். சைன் நம்ம ஹரிசாண்டலாக தானே போடுவோம், வெர்டிக்கலாக நேராக நின்றுக்கிட்டா போடுவோம். ஸோ ஹரிசாண்டலாக தான் வைக்கணும். ஸோ இது நல்லா பார்த்துக்குங்க. அதுவும் உங்களுக்கு என்னது, டு பி அஃபிக்ஸ்ட் பிஃபோர் ரீச்சிங் த சென்டர். எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வச்சிடணும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் மட்டும். 10 விரல் இல்லை, அது நீட்டுக்கு அப்ளிகேஷன் போடும்போது தான் 10 விரல். தயவுசெய்து 10 விரலையும் வைக்காதீங்க, இடம் பத்தாது. லெஃப்ட் ஹேண்ட் இடது கை தம்ப் இம்ப்ரெஷன், கட்டை விரல். இதில் ஸ்டாம்ப் பேட் இருக்குன்னா அதில் ஸ்டாம்ப் பேடில் வச்சு இந்த பேப்பரில் வச்சுட்டா வேலை முடிஞ்சு. இங்கே எதுவும் பண்ணாதீங்க. கேண்டிடேட் சிக்னேச்சர், உங்களோட சிக்னேச்சர் டு பி சைன்ட் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர் ஒன்லி. இதில் நீங்கள் இப்போ சைன் போடக்கூடாது. எக்ஸாம் ஹால்குள்ளே போய் இன்விஜிலேட்டர் சொல்லும் போது உங்கள் சைனை இங்கே போடணும். இங்கே எதுவும் பண்ணக்கூடாது. பேரண்ட் சைன் எடுத்துட்டாங்க. போன வருஷம் இருந்துச்சு, இந்த வருஷம் எடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ பேஜ் நம்பர் 2 உங்களோட போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. நிறைய பேர் ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோவான்னு கேட்டிருந்தீங்க. ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோனா குட்டியாக இருக்கும். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோங்கிறது பெருசாக இருக்கும். அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அப்போ 2 காப்பி எடுத்து வச்சுருப்பீங்க. அதில் ஒன்று இங்கே ஒட்டுங்க. ஒட்டிட்டு இப்போது நீங்கள் திருப்பியும் உங்களுக்கு வந்து ரோல் நம்பர், கேண்டிடேட்ஸ் நேம், எக்ஸாம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், டைமிங்கு, அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர்ஸ் நேம்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர், கேண்டிடேட் சிக்னேச்சர், இந்த ரெண்டுமே எக்ஸாம் ஹாலில் தான். விட்டுருங்க. ஃபோட்டோ மட்டும் ஒட்டிடுங்க, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. த கேண்டிடேட் இஸ் to paste the latest colored postcard size 4" into 6" photograph of his or her own in the designated space. என்ன அப்லோட் பண்ணீங்க அந்த ஃபோட்டோவை அங்கே ஒட்டிடுங்க. போஸ்ட் கார்டு சைஸ். Invigilators shall ensure that the photograph and signature of this page match with the photograph and signature of the candidates on page number 1 of admit card. இது 2வது பேஜ். அட்மிட் கார்டு ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவும் உங்கள் சைனும் இதோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும்.
The candidate is to sign across the photograph on left side. So இந்த photographல left sideல நீங்க photo sign போடணும் photo மேல எது postcard size photo மேல. Invigilator should sign across the photograph of the candidate on the right side. இதெல்லாம் நீங்க exam hallல தான். எக்ஸாம் ஹாலில் தான். வீட்டில் நீங்கள் சைன் போட்டுட்டு போகக்கூடாது. பார்த்துங்க, உங்கள் சைன் வீட்டில் போடவே கூடாது. உங்கள் சைனே எக்ஸாம் ஹாலில் போய் தான். ஃபோட்டோ மட்டும்தான் நீங்கள் வீட்டில் ஒட்டி தம்பி இம்ப்ரெஷன் வச்சுட்டு போகிறீங்க, அவ்வளவுதான். வீட்டிலேயே தம்பி இம்ப்ரெஷன் வச்சுட்டு போயிடுங்க. ஓகே, இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் த கேண்டிடேட் டு பிரிங் திஸ் பேஜ். இந்த பேஜை நீங்கள் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். திஸ் பேஜ் இல்லைனா உங்களை எக்ஸாமினேஷனுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இந்த போஸ்ட் கார்டு சைஸ் 3 பேஜ் அட்மிட் கார்டு 3 பேஜும் எடுத்துகிட்டு போகணும். கடைசி பேஜும் எடுத்துகிட்டு போகணும். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சார் இருக்குது, எடுத்துகிட்டு போகணும். பின் பண்ணி எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட் இஸ் மண்டேட்ரி டு ஹேண்ட் ஓவர் திஸ் டு த இன்விஜிலேட்டர். 4-5 காப்பி போட்டு வைங்க. அட்மிட் கார்டை 4-5 காப்பி போட்டு ஒரு காப்பி எடுத்துகிட்டு போய் இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவீங்க. எக்ஸாம் முடிஞ்சதும் அட்மிட் கார்டு உள்ளேயே வாங்கி வச்சுக்குவாங்க, நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டீங்க. ஸோ தட் 5 காப்பீஸ் போட்டு வச்சுக்கோங்க இந்த அட்மிட் கார்டு. நெக்ஸ்ட்டு அடுத்து கடைசி பேஜில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கலாம். 2வது பக்கம் பார்த்தாச்சு, 3வது பக்கம். The candidates must reach at center சரியான நேரம். ரிப்போர்ட்டிங் டைம் என்ட்ரி டைம் எப்போ சொன்னாங்க அப்போ போயிடுங்க. ஆனால் 1:30க்கு மேலே போனீங்கன்னா உள்ளே விட மாட்டாங்க. உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்போ போயிடுங்க. அதே போல் கேட் க்ளோசிங் டைம் 1:30க்கு அப்புறம் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே போல் எண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி, அதாவது 5:20க்கு முன்னாடி யாரையும் வெளியே விட மாட்டாங்க. 1:30க்கு அப்புறம் உள்ளே போக முடியாது, 5:20க்கு முன்னாடி வெளியே வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. 5:20க்கு அப்புறம் தான் எல்லாருமே முடியும். சார் நான் 1 மணி நேரத்தில் எக்ஸாம் முடிச்சுட்டு என்ன விடுங்க, ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்ல முடியாது. 5:20க்கு அப்புறம் தான் உங்களை வெளியே விடுவாங்க. ஓகே. On completion of the examination, please wait for the instruction from invigilator and do not get up from your seat until advised. அவங்க சொல்கிற வரைக்கும் நீங்கள் வெளியே வரக்கூடாது. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வெளியே வரணும். யார்? இன்விஜிலேட்டர். இன்விஜிலேட்டருங்கிறவங்க ரூமில் இருக்க ஹால் சூப்பர்வைசர் தான். All candidates are required to download carefully. So என்ன உங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி கேர்ஃபுல்லாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. The admit card consists of 3 pages. Page 1ல சென்டர் டீடைல்ஸ், செல்ஃப் டிக்ளரேஷன், அண்டர்டேக்கிங் ஃபார்ம்லாம் இருக்குது. Page 2ல போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டணும். Page 3ல இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் கேண்டிடேட்ஸ் இருக்குது. 3 பேஜும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பின் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. The admit card is provisional subject to satisfying the eligibility condition as given in the information bulletin. நீங்கள் அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகிறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, ஓகே, இது ஒரு ப்ரொவிஷ்னல் தான். ஃபைனலாக உங்களுக்கு எல்லா க்ரைட்டீரியாவும் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் நீட் கேண்டிடேட். ஓகே. Candidates are advised to verify the location of the examination venue a day in advance so that they do not face any problem on the day of the examination. ஓகே, எக்ஸாம் ஹாலில் ஒரு நாள் முன்னாடியே போய் செக் பண்ணிவிடுங்க. அப்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் எதுவும் வராதுங்கிறாங்க. இஃப் ரிலிஜன் கஸ்டம்ஸ் ரெக்வயர் ஸ்பெஷல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரணும்னா நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே போயிட்டு தரவாக செக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். No candidates would be allowed to enter the examination center without admit card, valid ID proof, proper frisking. இந்த 3ம் பார்த்துக்குங்க. அட்மிட் கார்டு இல்லாமல், வேலிட் ஐடி ப்ரூஃப், ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் இல்லாமல், ப்ராப்பர் ஃப்ரிஸ்கிங்னா ஃபிசிக்கலாக உங்களை செக் பண்ணுவாங்க. அது செக் பண்ணாமல் உங்களை உள்ளே விட மாட்டாங்க. Frisking through handheld metal detector will be carried out without physical touch. உங்களை கையில் டச் பண்ண மாட்டாங்க. அவங்க மேனுவலாக கையில் செக் பண்ண மாட்டாங்க. பட் அந்த மேனுவல் டிடெக்டரை வச்சு உங்களை செக் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. உங்களை டச் பண்ண மாட்டாங்க. ஓகே. நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம்? ஒரு பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், பிஸ்லரி, கின்லே, டாட்டா ஏதாவது ஒன்று வாங்கி அந்த ரேப்பரை பிரிச்சிட்டிங்கன்னா பர்சனல் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ரெடி. 1 லிட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க. 3 லிட்டர், 2 லிட்டர், 500 mlலாம் வாங்கி போகாதீங்க. 500 ml வாங்கி போகிறதுக்கு சும்மா இருக்கலாம். 3 லிட்டர் 2 லிட்டர்லாம் அலோவ் பண்ண மாட்டான். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கி போங்க டிரான்ஸ்பரண்ட்டாக. இந்த நான் இது வச்சுருக்கிறேன் சார், அது என்னது, பிங்க் கலரு, ப்ளூ கலரு, இந்த அது பேர் என்ன, டப்பர் வேறு வச்சுருக்கிறேன், சிக்னோரா வேறு வச்சுருக்கேன், அதெல்லாம் வேண்டாங்க, பிரச்சனையாகும். டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுருக்கீங்களா, ஒயிட்டாக உள்ளே இருக்கிற தண்ணி வெளியே தெரியணும், அதுதான் கலர்லெஸ்ஸாக இருக்கணும் அந்த இது பாட்டில். ஓகே. Additional photographs same as uploaded on application form to be pasted on attendance sheet. ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒன்று எடுத்துகிட்டு போகணும். அது அட்டண்டன்ஸ் ஷீட்டில் ஓட்டணும். 2 எடுத்துகிட்டு போங்க, 1 ஓட்டிட்டு 1 வேணான்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். பர்சனல் ஹேண்ட் சானிடைசர் ஹமாம்லையோ லைஃப் பாய்லையோ ஒன்று வாங்கிக்கோங்க. அதில் ஸ்டிக்கரெல்லாம் எடுத்து விட்ருங்க. அட்மிட் கார்டு அலாங் வித் செல்ஃப் டிக்ளரேஷன்னா, செல்ஃப் டிக்ளரேஷன் தனியாக ஒன்றும் இல்லை, 3 பேஜ் தான். அந்த 3 பேஜ் அட்மிட் கார்டு அலாங் வித் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் அந்த 2வது பேஜில் நீங்கள் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோலாம் ஒட்டுறீங்கல்ல,
அந்த 3 பேஜ் தான் இது அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே நீங்கள் அண்டர்டேக்கிங் எங்கே இருக்குது அந்த வார்த்தையே இல்லையே அப்படின்லாம் பயப்படக்கூடாது. இந்த 3 பேஜ் தான். இந்த டிங்கிறது 3 பேஜஸ். இந்த 3 பேஜஸை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போனால் என்ன அர்த்தம்? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும், லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷன் வைக்கணும். 3 வேலை தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட், before reaching the center, the candidate must enter the record details in the undertaking in legible handwriting. தயவு செய்து அண்டர்டேக்கிங்னா லெட்டர் எழுதுறதுன்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் சைன் வந்து எக்ஸாம் ஹாலில் போய் போடணும். உங்கள் சைன் நீங்கள் போடக்கூடாது. ஃபோட்டோ ஓட்டுறீங்க, லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷன் வைக்கிறீங்க, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஓட்டுறீங்க. எதையோ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, என்டர் த ரெக்கார்டு டீட்டெயில்ஸ். அது போன வருஷம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கடைசி பேஜில் இப்போவும் கொடுத்துட்டான். அதில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஏதாவது சிட்டியை விசிட் பண்ணிங்களாலாம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ கிடையாது. அதனால் தயவுசெய்து அண்டர்டேக்கிங்னா ஒரு லெட்டர் வைக்கிறதுன்னு நினச்சிக்காதீங்க. அப்படி ஒன்று கிடையாது. இந்த 3 பேஜ் மட்டும்தான். PWD certificate and scribe related documents if applicable. Physically challenged student இருந்தா இவ்வளவு தாங்க. நெக்ஸ்ட், candidate should put their sign and paste the photograph at the appropriate place. தயவு செய்து ஞாபகம் வச்சுங்க, ஃபோட்டோகிராஃப் வீட்லேயே ஒட்டிடலாம், சிக்னேச்சர் எக்ஸாம் ஹாலில் போய் தான் போடணும், இங்கே போட்டுறாதீங்க. They should ensure that their left hand thumb impression is clear and not smudged. வைக்கும் போது கசமுசான்னு போகாமல் தெளிவாக இருக்கிற மாதிரி லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. Candidate must carry any one of the original valid ID photo. உங்களோட ஒரிஜினல் ஐடி கார்டு ஏதாவது ஒன்று ஃபோட்டோ ஐடி எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல், ஜெராக்ஸ் இல்லை, ஒரிஜினல். பேன் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, ஓட்டர் ஐடியோ, 12th கிளாஸ் போர்டு அட்மிட் கார்டோ, ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டோ, பாஸ்போர்ட்டோ, ஆதார் கார்டோ. ஆதார் கார்டில் கண்டிப்பாக ஃபோட்டோ இருக்கணும். ஆதார், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு என்ரோல்மெண்ட் நம்பர் வித் ஃபோட்டோ, இதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதை தவிர வேறு எதுவுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதை தவிர வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆதார் கார்டுனா ஃபோனில் போய் காமிக்கிறது இல்லை. ஆதார் கார்டை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். அது அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரிஜினல் தான் அது ஆதார் கார்டு. இந்த ஃபிசிக்கல் சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி கிட்ட வாங்கின ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கான அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். ஸ்க்ரைப் இருக்காங்கன்னா ஸ்க்ரைபை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் ஓகே கொடுத்து வந்துருக்கணும். ஓகேங்களா? சரி. Candidates are not allowed to carry any personal belonging including electronic device. இவங்க சொல்லியிருக்கிறத தவிர வேறு எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. எலக்ட்ரானிக் டிவைஸ், அந்த கேல்குலேட்டரு, ஸ்மார்ட் வாட்ச்சு அதெல்லாம் அலௌடு இல்லை. நார்மல் வாட்சே அலௌடு இல்லை. மொபைல் ஃபோன்ஸ் அலௌடு இல்லை. அதர் பேண்ட் ப்ராஹிபிட்டட் ஐட்டம்ஸ் லிஸ்டட் இன் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். இவங்க சொல்லியிருக்கிறத தவிர வேறு எதுவுமே அலௌடு இல்லை. பார்த்துக்குங்க. Candidates are advised to follow the dress code. பர்டிகுலராக ஷூஸ், ஃபுட்வேர் வந்து ஹை ஹீல்ஸ் வச்சது, திக் சோல்ஸு, அந்த சோல்ஸ்னால் அந்த பட்டையாக இருக்க மாதிரி போட்டுட்டு போகிறது. அண்டு கார்மெண்ட்ஸ்னால் துணி, மொத்த துணி அந்த மாதிரிலாம். அதாவது நார்மலான ட்ரெஸ், லார்ஜ் பட்டன்ஸ், கார்மெண்ட்ஸ் வித் லார்ஜ் பட்டன்ஸ், பெரிய பெரிய பட்டன் வச்சதெல்லாம் பர்மிட் கிடையாது. நம்ம ட்ரெஸ் கோட் போட்டிருக்கோம், அது நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க, பார்த்துங்க. Blank paper sheets for rough work will not be provided in the examination hall or room. நீங்களும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நான் வெறும் A4 ஷீட்டு பாருங்கள், பிளைன் ஷீட் ஒரு நாள் எடுத்துகிட்டு வரேன், 2 எடுத்து வரேன், 1 எடுத்து வரேன், எடுத்துகிட்டு போகக்கூடாது. அவங்களும் தரமாட்டாங்க. உங்களுக்கு ரஃப் ஒர்க் வந்து எதில் பண்ணணும்? டெஸ்ட் புக்லெட்டுன்னு சொல்லி அந்த கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. கொஷின் பேப்பருக்கு பின்னாடி ஒரு 3-4 பக்கம் இருக்கும். அதில் தான் ரஃப் ஒர்க் பண்ணிக்கணும். டியூலி ஃபில்டு அட்மிட் கார்டு அட் த எண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் கொடுத்துட்டு வந்துடணும். நீங்கள் திருப்பியும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. நீங்கள் உங்கள் அட்மிட் கார்டை கொடுக்காம வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்களோட எக்ஸாம் பேப்பர் திருத்த மாட்டாங்க. அந்த OMR ஷீட்டை வேல்யூ பண்ண மாட்டாங்க, வேல்யூவேஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இவால்வ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இவாலுவேஷன் பண்ண மாட்டாங்க. என்ன வாய் குளருது பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு எனி அன்ஃபேர் மீன்ஸ் காப்பி அடிக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. சிசிடிவி அண்ட் சர்வீலன்ஸில் தான் எக்ஸாம் நடக்கும். ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் த டெஸ்ட் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹேண்ட் ஓவர் த OMR ஷீட். அதெல்லாம் இப்போ கொடுத்துருங்க. போத் ஒரிஜினல் அண்ட் ஆஃபீஸ் காப்பி. ஒரிஜினல் காப்பி இருக்கும், அதுக்கு பின்னாடியே ஆஃபீஸ் காப்பி. நீங்கள் பண்ண காப்பி கார்பன் காப்பி மாதிரி கீழே விழுந்துக்கிட்டே வரும். அது ரெண்டையுமே நீங்கள் பிரிக்கலாம் மாட்டீங்க, அப்படியே கொடுத்துட்டு வரது தான். அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு செக் அப்டேட்ஸ் ஆன் த NTA வெப்சைட். பார்த்துங்க. ஃபார் எனி கிளாரிஃபிகேஷன் அசிஸ்டன்ஸ் யூ கேன் ரைட் டு NTA neet@nta.ac.in இல்லை 011-407-59000க்கு கால் பண்ணுங்கள். இல்லை இவங்களுக்கு மெயில் அனுப்புங்க ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா. ஸோ 3 pages ஆஃப் அட்மிட் கார்டு. ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்கும். இங்கே உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டுறீங்க. இங்கே லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷன் ஹரிசான்டலாக வச்சுடுங்க. இந்த வயலட் கலர் இல்லை ப்ளூ கலரில் வச்சுடுங்க. இங்கே உங்கள் சைன் வந்து எக்ஸாம் ஹாலில் போய் போடணும். இப்போ போடக்கூடாது, பேரண்ட் சைன் கேட்கல. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. இதுலேயும் சைன் எக்ஸாம் ஹாலில் போய் தான் போடணும். இதெல்லாம் எக்ஸாம் ஹாலில் தான்.
மூணாவது பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ். இந்த 3 பேஜும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ தட்ஸ் இட். பிரிண்ட் அவுட் எடுத்து பின் எடுத்துங்க. 5 காப்பி எடுத்து வச்சுங்க. ஒரு காப்பி எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போங்க. ஃபோட்டோ ஒன்று கையில் எடுத்துகிட்டு போங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று கையில் எடுத்துகிட்டு போங்க. மற்றதெல்லாம் வாட்டர் பாட்டில், ஹேண்ட் சானிடைசர், அதெல்லாம். பேனா எடுத்துகிட்டு போகணுமா எடுத்துகிட்டு போகக்கூடாதா? ஒரு ப்ளூ பால் பாயிண்ட் பென்னோ இல்லை பிளாக் பால் பாயிண்ட் பென் ஒன்று எடுத்துகிட்டு போங்க. உள்ளே அலோவ் பண்ணால் எடுத்துகிட்டு போங்க. வேணாம் பண்ணால் வெளியில் அம்மா பாட்ட கொடுத்துட்டு போயிடுங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்துருப்பாங்களா அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க. யாருமே வரலன்னா தூக்கி போட்டு போயிடுங்க. என்ன பண்ணுறது அப்புறம்? ஓகே, நெக்ஸ்ட்டு ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இந்த டெமோ வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ போடுவோம், என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம் டிங் டங் டுங் அப்படின்னு. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.